ஹாய் ஹலோ வணக்கம். எனக்கு உங்களுக்கான அனிமேஷன் லிஸ்ட்டில் 2021 வெளிவந்திருந்த பேக் டு தி அவுட் பேக்னு ஒரு அருமையான ஃபேமிலி அட்வென்ச்சர் கலந்த ஒரு மூவியை தாங்க கொண்டு வந்திருக்கேன். படத்தோட ஓப்பனிங் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு ஃபேமஸான வைல்ட் லைஃப் ஜுவாலஜிக்கல் பார்க்கை தான் காட்டுறாங்க. அங்கே உலகத்திலேயே ரொம்ப அழகான விலங்குகளும் ஆபத்தான விலங்குகளும் ஈவன் அழியும் தருவாயில் இருக்கிற அனிமல்ஸுகளையுமே பாதுகாத்து வச்சுருக்காங்க. இப்படி தனித்துவம் வாய்ந்த அந்த பார்க்கை விசிட் பண்ணுறதுக்காக மக்களோட கூட்டம் தினம் அங்கே ஆரவாரமாக இருக்கும். அந்த வகையில் ஸ்கூல் சைஸ்லேருந்து மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் விசிட் பண்ண வருவாங்க. அறிவை வளர்த்துக்கிறதுக்காகவும் ஹேவிங் லிட்டில் ஃபன்னாக இருக்கிறதுக்காகவும் அந்த ஜூவில் விதவிதமாக ஏராளமான விலங்குகள் இருந்தாலும் மக்களை கவரக்கூடிய வகையில் ஒரே ஒரு அழகான குவாலா மட்டும் அந்த பார்க்குக்கே பெஞ்ச் மார்க்கு. சொல்லப்போனால் அதை பார்க்கறதுக்காக தான் கூட்டமே அங்கே அலமோதும். அப்படி இருக்க பார்க்கை விசிட் பண்ண வந்த ஸ்கூல் பசங்களில் ஒரு சின்ன பொண்ணு மட்டும், என்னடா அது பார்க்குக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, நெஞ்சு பதற வைக்கிற மாதிரி ஏதோ ஒரு அனிமலை பார்க்க வேணாமா அப்படின்னு வந்த பசங்கள்லேயே அந்த ஒரு சின்ன பொண்ணு மட்டும் தைரியமாக இன்ட்ரெஸ்டோட கூட்டிகிட்டு வந்த டீச்சர்ஸோட நாலேஜ் இல்லாமல் செக்யூரிட்டி கார்டோட உதவி இல்லாமல் அந்த குட்டி பொண்ணு பாட்டுக்கு ஆபத்தான அனிமல் ஜோன் இருக்கிற பகுதிக்கு வந்துருச்சு. அங்கே அவள் எதிர்பார்த்து வந்த விலங்குகளோட ஸ்டாச்சு இருக்கிறத பார்த்துட்டு மெதுவாக முன்னாடி இருந்த குளத்துக்கிட்ட அப்ரோச் பண்ணி போய் பார்க்க திடீர்னு ஒரு பெரிய முதல்ல ஒன்று தண்ணிக்குள்ள இருந்து மேலே வந்தது. அதை பார்த்ததுமே குட்டி பொண்ணு பயத்தில் அழுது ஊரே கூப்பிட்ற அளவுக்கு கத்தி அலற ஆரம்பிச்சிட்டான். அண்ட் அதே சமயத்தில் அந்த ஜூவில் டேஞ்சர் ஜோனில் உள்ள இன்னும் சில ரெப்டைல்ஸுமே காட்டுறாங்க. கண்ணாடி பெட்டிக்குள்ள விஷத்தன்மை வாய்ந்த ஸ்கார்பியன் ஒன்று, ஸ்பைடர் ஒன்று, பல்லி ஒன்று, பாம்பு ஒன்றுன்னு இப்படி 4 ஊர்வனங்களை ஒரே கேஜில் அடைச்சி வச்சிருக்காங்க. முழு கதையோட முக்கியமான கேரக்டர்ல இது 4 இடம்பெற்றிருக்கு. அந்த பார்க்கோட ஜானேட்டர் பிளஸ் செக்யூரிட்டி கார்டாகவும் செயல்படுறது இந்த ஒரு மனுஷனும் அவரோட பையனும் தான். விலங்குகளை கட்டுப்படுத்துறதுல ரொம்பவே திறமையான ஒரு ஆளு. மக்களுக்கு முன்னாடி அதுகளை ஷோ பண்ணணும்னு இவர் உள்ள வந்தாலே அதுக்கு தான் வராருன்னு முன்கூட்டியே தயாராகிக்குங்க. அந்த அளவுக்கு அவருக்கும் அங்குள்ள உயிரினங்களுக்கும் இணைப்பிரியாத உறவெல்லாம் இல்லை, காரணம் பயம் மட்டுமே. அண்ட் தென் பார்க்குக்கு வந்திருக்கிற பார்வையாளர்கள் கிட்ட அனிமல்ஸை கண்ட்ரோல் பண்ற ஹீரோவா தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. அதை தொடர்ந்து அவர் கொண்டு வந்த ஆபத்தான உயிரினங்களை ஷோ பண்ணி அதுங்களோட நேச்சரை பத்தி எடுத்து சொல்றாரு. கடைசியா கொடிய விஷம் கொண்ட உலகத்தோட ஆபத்தான ஒரு பாம்பை எடுத்து காட்டி, நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்னேக்கோட பாய்சனுக்கு இன்னும் ஆன்டிடோட கண்டுபிடிக்கலன்னு பாக்குறவங்கள பயமுறுத்துற பாணியில அறிவியல் ரீதியா சொல்லிட்டு இருக்க பாக்குறவங்களால உணர முடியல அந்த பாம்போட மனநிலை என்னன்னு. ஈவன் உலகத்திலே தான் ஒரு மோஸ்ட் வெனமஸ் ஸ்னேக்கா இருந்தாலும் மக்களை சந்தோஷப்படுத்தி அவங்க இதை லைக் பண்ணணும் தான் நினைச்சது. ஆனா அதோட நல்ல குணத்தை வெளிப்படுத்தும் போது அதோட பல்லு வெளியே தெரிஞ்சதுனால அதை பார்த்த விசிட்டர்ஸுக்கு அது இவங்களை அச்சுறுத்துற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. இதை கண்டு குழந்தைங்களுக்குமே பயம் வந்து அந்த பாம்பை யாருக்குமே பிடிக்கல. ஆனா பாருங்க, அதே சமயத்துல அதே ஜூல உள்ள குவாலான்ற அந்த விலங்குக்கு மட்டும் எக்கச்சக்கமான ஃபேன்ஸ். ஈவன் சொல்ல போனா பெரிய பெரிய ஆஸ்ட்ரோனாட் சயின்டிஸ்ட் கூட அதோட சபினஸை பாக்குறதுக்காக அவங்களோட டெய்லி என்டர்டைன்மெண்ட்ல எதையும் ஒரு விஷயமா கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி தான் ஷோ டைம் முடிஞ்சு பார்க் க்ளோஸ் ஆனதும் விலங்குகளை அதுங்களோட கூண்டிலே கொண்டு போய் அடைச்சிருவாங்க. அதுல அந்த அன்னைக்கு முதல்ல பண்ண ஆட்டிடியூட்ல தான் ஜெனரேட்டர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாப்ல. ஆக்சுவலா எல்லா அனிமல்ஸும் ரெப்டைல்ஸுமே அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடுச்சுங்க, இந்த ஒரு முதலையை தவிர. காரணம் அதோட வாழ்விடத்துல இருந்து பிடிச்சிட்டு வந்ததுல இருந்தே அதுக்கு இந்த இடம் செட் ஆகல. சொல்ல போனா அதுக்கு மட்டும் கிடையாது, அதோட ஃப்ரெண்ட்ஸான பாம்பு, ஸ்கார்பியன், ஸ்பைடர், பல்லிக்குமே தான். குறிப்பா சொல்லணும்னா அந்த பாம்புக்கு தான். ஒவ்வொரு நாளும் தன்னை ஷோ பண்ணும்போது பாக்குற விசிட்டர்ஸ்க்கு பிடிச்சி போய் பாராட்ட மாட்டாங்களான்ற ஏக்கமே என்னை வரைக்கும் மாறாம இருக்கு. இப்படி வருத்தத்துல தலைமையில துண்டு போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருந்த அந்த பாம்புக்கு அடிக்கடி அந்த முதல்ல தான் ஆறுதலுக்காக ஒரு கதை சொல்லும். இதுங்க எல்லாமே ஒரு காலத்துல ஒரு மலைப்பகுதியை சார்ந்த ஊர்வன தான் வாழ்ந்துட்டு இருந்துச்சுங்களாமா. ஒவ்வொன்றும் காலத்தோட கட்டாயத்தினால அதுங்களோட இனத்துக்கிட்ட இருந்து பிரிஞ்சு இந்த ஜூல வந்து இப்ப மாட்டிட்டு இருக்குங்க. ஆனா நம்ம இப்ப இருக்கிற இடம் சூழலை வச்செல்லாம் நம்மளோட வாழ்க்கையை முடிவு பண்ணி வருத்தப்படக்கூடாது. வாய்ப்புன்னு அமைஞ்சா ஒரு நாள் ஒரு நாள் கண்டிப்பா நம்மளோட இடத்துக்கு போயிட முடியும். அந்த ஒரு நாள் அமையிற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து தான் போகணும்னு இப்படிதான் அதுங்களோட பொழப்பு ஒவ்வொரு நாளும் ஓடிட்டு இருக்கு. அடுத்த நாள் விடிஞ்சதும் விடியாததும் அந்த ஜூ கீப்பரோட பையன் திடீர்னு அவன் பாட்டுக்கு எல்லா விலங்குகளையும் ஊர்வனங்களையும் ஒன்று விடாமல் எழுப்பிட்டான், எக்ஸப்ட் அந்த கோலா அனிமலை தவிர. காரணம் மக்களால் அதிகமாக ஈர்க்கப்படுறதுனால அதுக்கு தான் அந்த ஜூலே ராஜ மரியாதை. பாவம் மற்ற உயிரினங்க தான் விசிட்டர்ஸுங்க சந்திக்கும் போது நிறைய கஷ்டங்களையும் அவமானங்களையும் சந்திக்குதுங்க. ஒவ்வொரு நாளும் அதுங்களோட பெஸ்ட்டை கொடுத்து மக்களோட கவனத்தை ஈர்க்க முடியாதுன்ற ஏக்கத்தில் இருக்க வரவங்கெல்லாம் இதுங்களை மோசமான பிரெடேட்டராக தான் பார்க்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு நாள் அந்த ஜூ கீப்பரோட பையன் தவறுதலா அந்த முதல்ல இருக்கிற குளத்துல விழுந்துடுறான். சரியா அந்த சம்பவம் நடக்கும்போது அவனோட அப்பாவும் பக்கத்துல இல்ல. அதே பார்க்ல வேலை செய்யற இன்னொரு பையன் தான் அவனை காப்பாத்துறதுக்காக வலைய போட்டு ஃபர்ஸ்ட் முதலை பிடிக்க ட்ரை பண்றான். ஏன்னா அதுக்குள்ள அந்த பையனை தாக்கிடக்கூடாதுன்னு. ஆனா பாருங்க, முதலைக்கு அந்த இன்டென்ஷன் எல்லாம் இல்ல. சம்பந்தமே இல்லாம என்ன ஏன்டா பிடிச்சி டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு தப்பிக்கிறதுக்காக பதறத்துல அங்கேயும் இங்கேயும் தத்தளிக்குது. சரி, அந்த சின்ன பையனை பார்த்து அதோட பாஷையில் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணியிருக்கு. டே தம்பி, உன்னையெல்லாம் எதுவும் நான் பண்ண மாட்டேன், பயப்படாதரான்னு. இதை பார்த்து சுற்றி இருந்த எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா அந்த முதல்ல இந்த பையனை கடிச்சு சாப்பிட போகுதுன்னு சொன்னதை கேட்டதும் உடனடியாக பார்க்கில் எமர்ஜென்சி அலாரத்தை ஆன் பண்ணிட்டாங்க. அப்பதான் அந்த முதலையோட ஃப்ரெண்ட்ஸான பாம்பு, தேளு, ஸ்பைடருக்கு
விஷயமே தெரிய வருது, நண்பன் ஆபத்துல மாட்டிட்டு இருக்கான், அவனை பிடிச்சி எங்கேயோ கொண்டு போக பாக்குறாங்கன்னு. அதை காப்பாத்தியே தீரணும்னு ஃபர்ஸ்ட் பாம்பு தன்னால முடிஞ்ச அளவுக்கு கிளாஸை உடைக்க முயற்சி பண்ணுது. ஆனா ஒன்றும் வேலைக்காகல. அந்த சமயத்துல தான் கூட இருந்த பள்ளி பதட்டப்படாத, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன், நாசுக்கா அங்கிருந்து வெளியே வருது. பார்த்தா அதனோட நண்பன் முதலைய ஒரு பெரிய கேஜில் போட்டு அடைச்சு அந்த ஜூவை விட்டு மொத்தமாக அப்புறப்படுத்தி கொண்டு போயிட்டாங்க. இந்த செய்தியை கேட்டதும் நண்பனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு மன உளைச்சலோட உச்சக்கட்டத்துக்கே போயிடுச்சுங்க. இனி நமக்கு யாரு கதை சொல்லுவா? அவன் இருந்த வரைக்கும் இருக்கிற இடத்துல கஷ்டம் தெரியாம காலத்தை ஓட்டிட்டு இருந்தோம், கடைசியில் இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுதுங்க. அப்பதான் அவங்க டீம்ல உள்ள அந்த பாம்பு ஒரு திடுக்குடு முடிவு ஒன்று எடுக்குது. கதை கேட்குற காலமெல்லாம் என்னையோட முடிஞ்சது, அவன் சொல்லிட்டே இருந்த இடத்துக்கு நிஜத்துல இப்போ நம்ம போக போறோம்னு ஜூல செக்யூரிட்டி தூங்கிட்டு இருந்த நேரமா பார்த்து அவங்கள அடைச்சு வச்சிருந்த இடத்துல இருந்து தப்பிச்சு கோலாக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு வந்து சேர்றாங்க. நட்ட நடு ராத்திரில தூக்க வராம மரத்து மேல உட்காந்துக்கிட்டு விண்சேனை தட்டி சத்தம் போட்டுட்டு இருக்கு. அது போட்டுட்டு இருக்கிற சத்தம் ஜூ கீப்பரோட காது கெட்டுச்சுன்னா இவங்க தப்பிச்சு போற விஷயம் தெரிஞ்சு போயிடுமேன்னு ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு நல்லத்தனமா சொல்லி வான் பண்ணுதுங்க. ஆனா பயபலிக்கு தில் அதிகம் தான், கொஞ்சம் கூட கேட்ட பாடு இல்லை. நீங்க என்னடா எனக்கு சொல்றதுன்னு இன்னும் வேகமா தட்ட ஆரம்பிச்சிருச்சு. ரைட்டு, ஓகே, இவனை இப்படியே விட்டோம்னா நமக்கு வேட்டு வச்சிருவான்னு பின்பக்கமா இருந்த தேலு டக்குன்னு கொட்டி விட்டுருச்சு. அடுத்த நொடி வாயில நுரதள்ளி கோலா காம்பவுண்ட்ல இருந்து கீழே விழுந்து செடி புதர்ல மாட்டி மறுபடியும் பறந்து விழுந்து மொத்தமா மயக்கத்துக்கு போயிடுச்சு. இலையை செத்துட்டானா பாருங்கடான்னும் போது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொட்டினதுல மயக்கத்துக்கு தான் போயிருக்கிறான், உயிருக்கெல்லாம் எந்த பிரச்சனை இல்லைன்னுது. பதிலுக்கு பாம்பு இருந்தாலும் இவனை அப்படியே விட்டுட்டு போக முடியாது. எங்கேயே இவனை விட்டு போனோம்னாலும் ஜூ கீப்பர் நம்மளை கண்டுபிடிச்சி வந்துடுவான். அதனால இவனையும் நம்ம கூடவே கூட்டிட்டு போயிடுவோம்னு வேக வேகமாக பார்க்கை விட்டு வெளியேறி ஒரு நதி பக்கமாக வந்து சேர்றாங்க. சரியா அவங்க இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தா அவங்க போக வேண்டிய இடத்துக்கான வியூ தெரியுது. ஆனால் அதுக்கு ஃபர்ஸ்ட் குறுக்குள்ள உள்ள நதியையும் அதை தாண்டி உள்ள சிட்டியையும் கடந்து போகணும். எப்படி என்ன பண்ணா கிராஸ் பண்ண முடியும்னு யோசிச்சு ஒரு பறவையோட கூட படகா மாற்றி மிதந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க போயிட்டு இருந்தப்போ ஒரு பெரிய சுறா ஒன்று அவங்கள சுத்து போட்டுருச்சு. பார்க்கவே ரொம்ப ஜைஜான்டிக்காக கூர்மையான பற்களோட வெளியே வந்து பயமுறுத்துற பாணியில் ஆக்ஷனை கொடுத்து அளப்புரை காட்டுதுன்னு பார்த்தா பொசுக்குன்னு அப்படியே ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிச்சிருச்சு. யாருப்பா நீங்கெல்லாம் தன்னந்தனியாக தண்ணியில் தத்தளிச்சிட்டு இருக்கீங்க, என்னோட உதவி ஏதாவது வேணுமா உங்களுக்குன்னும் போது பதிலுக்கு பாம்பு தான் விஷயத்த தெளிவாக எடுத்து சொல்லுது. இப்படிதான் எங்களோட பூர்வீகமான வாழ்விடத்தை தேடி போயிட்டு இருக்கோம், அது எங்க இருக்குன்னு சரியா தெரியல, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வேணா உதவி பண்ண முடியுமான்னு கேக்குது. இதை கேட்டதும் அந்த சுறா அவ்வளவுதானே, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நான் ஒரு சீக்ரெட் அக்லி சொசைட்டியில் மெம்பராக இருக்கேன். அது ஒரு கம்யூனிட்டி, லைக் எந்த மாதிரினா அதில் மெம்பராக இருக்கிற ஒவ்வொருத்தரும் இக்கட்டான இல்லை ஆபத்தான சூழ்நிலை எங்கேயாவது மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு உதவியாக சீக்ரெட் கோடு ஒன்று கொடுப்பாங்க. ஒன்ஸ் அந்த கோடை நம்ம யூஸ் பண்ணோம்னாலே எந்த இடத்துல இருந்தாலும் உதவி நமக்கு தானா தேடி வரும். வேணும்னா இருங்க, இப்பவே ஒரு டெமோ காட்டுறேன்னு, நான் இப்படி தான் ஒரு ஆபத்தில் மாட்டிட்டு இருக்கேன்னு பாஸ்கோடை சொன்னதும் 10 செகண்ட்ல 10 சுறாங்க படையோடு வந்து நின்றுச்சுங்க. ஸோ நான் சொல்லி கொடுத்த இந்த பாஸ்கோட் கண்டிப்பாக உங்களோட ஜேர்னியில் உதவியா இருக்கும். சரி வாங்க, அவங்களை கொண்டு போய் அந்த ஆற்றை கடந்து விட்டுறேன்னு கூட்டிட்டு போகுது. ஒரு பக்கம் ஜூ கீப்பருக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, அந்த உயிரினங்கள்லாம் தப்பிச்சு போயிடுச்சுன்னு. ஆனா கூடவே கோலாவும் காணாம போனது தான் சர்ச்சைக்குரிய ஒரு கேள்வி அவனுக்கு எழுந்தது. தென் உடனே கால்குலேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டான், தப்பிச்சு போன அந்த ரெப்டைல்ஸுங்க தான் கோலாவையும் கூட கூட்டிட்டு போயிருக்குன்னு. தென் சரி, இந்த விஷயத்தை அனிமல் கண்ட்ரோலுக்குள்ள சொல்லிட்டா அவங்க டேக்கன் ஓவர் பண்ணிக்குவாங்கன்னு தன்னோட பையனை கூப்பிட்டு சொல்றாரு. அதுக்கு அந்த பையன் சொல்றான், எது அனிமல் கண்ட்ரோலுக்கு சொல்றீங்களா? உங்களோட கட்டுப்பாட்டையும் பயத்தையும் மீறி எல்லையே தாண்டி போயிடுச்சுங்க, அப்படி அதுங்களை சும்மா விட்டுறதா? அனிமல் கண்ட்ரோல்கெல்லாம் சொல்லாதீங்க, தேடி பிடிச்சி அத்தனையும் உங்க கையாலேயே முடிச்சு கட்டுங்க, அதுதான் உங்களுக்கான மரியாதைன்னு சும்மா இருந்த அப்பனை சொரிஞ்சு விட்டு பையன் வில்லனாக்கி விட்டான். உப்பு தின்னவனுக்கு தக்க சமயத்துல தண்ணி கிடைச்ச கணக்கா யாராவது உதவி பண்ண முன் வர மாட்டாங்களான்னு எங்கிட்ட வச்ச அந்த உயிரினங்களுக்கு ஷார்க்கு தான் ஷார்ப் டைம்ல வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போச்சு. ஒன்ஸ் அவங்க அந்த ஆற்றை கடந்து சிட்டியை ரீச் ஆனதும் அந்த கோலா பாட்டுக்கு இவங்களை விட்டுட்டு தன்னந்தனியாக வீதியில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவனுங்க தானே தப்பிக்க முயற்சி பண்ணானுங்க, நான் எந்த தப்பும் பண்ணலையே அப்படின்னு மக்கள் முன்னாடி நடந்து போகும்போது நமக்கு வரவேற்பே தனியாக இருக்கும்னு நினைச்சது. ஆனால் அங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இவனை பார்த்ததும் இத்தனை நாளாக பாசமாக பார்த்துட்டு இருந்த மக்கள் எல்லாம் இவனை வெறுப்பை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், இவனும் அந்த உயிரினங்களோட சேர்ந்து நைட்டோட நைட்டாக தப்பிச்சு போக முயற்சி பண்ணதுனால சிட்டி முழுசா போஸ்டரில் தெளிவாக ஒட்டிட்டாங்க. அதுங்கெல்லாம் ஆபத்தான உயிரினங்க, நைட்டோட நைட்டாக தப்பிச்சு போயிடுச்சு. யாராவது பார்த்தீங்கன்னா உயிரோடவோ இல்லை பணமாவோ கொண்டு வந்து கொடுக்குறவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போனதுனால இதையெல்லாம் நல்ல அனிமல்னு நினைச்சிட்டு இருந்தோம், கடைசியில் இப்படி பண்ணிடுச்சேன்னு எல்லாரும் அதை பிடிச்சி கொண்டு போய் கொடுக்கறதுக்காக சுத்தி வளைச்சிட்டாங்க. இதுக்கு நடுவில் பக்கத்துல இருந்த பாம்போட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் காப்பாதுங்கன்னு உதவி கேட்டு இருந்திருப்பான் போல. ஸ்பாட்டுக்கு வந்து கடைசியில் அதுங்களும் சேர்ந்து மாட்டிக்கிச்சிங்க. போலீஸ்ல இருந்து ப்ரொடெஸ்ட் பண்ற வரைக்கும் தப்பிச்சிடவே கூடாதுன்னு சுத்தி வளைச்சு பெட்ஷீட்டை போட்டு கவர் பண்ணிட்டானுங்க. கரெக்டா அந்த இக்கட்டான சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக பாம்புக்கு ஒரு யோசனை வந்து உடனடியா ஷார்க் சொல்லி கொடுத்து அந்த சீக்ரெட் கோடை லான்ச் பண்ணுது. அடுத்த நொடி மக்கள் அதுங்களை பிடிச்சிட்டாங்கன்னு நினைச்ச தருணத்துல அங்க இருந்த ஒரு ட்ரைனேஜ் வழியா இவங்க எல்லாம் சேஃபா தப்பிச்சிட்டாங்க. ஆமா, எப்படா இது நடந்துச்சுன்னு கன்ஃபியூஸ்ல இருக்க சடனா லட்சக்கணக்கான ஸ்பைடர் பூச்சிங்க இவங்களை சுத்தி ரவுண்ட் அப் பண்ணிடுச்சுங்க. அதை கண்டதுக்கு அப்புறம் தான் நம்ம டீம்ல உள்ள ஸ்பைடருக்கு ரியலைஸ் ஆகுது, அட சீக்ரெட் கோடை சொன்னதுக்கு அப்புறம் இதுங்க தான் நம்மள வந்து காப்பாத்துச்சிங்களான்னு. இன்ட்ரோ கொடுத்து முடிச்சு காப்பாத்தினதுக்காக நன்றி தெரிவிச்சுட்டு எக்ஸிட் மட்டும் எப்படின்னு
அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்த வழியை பார்த்துட்டு அப்படியே போயிடணும் போது அந்த ஸ்பைடர் கூட்டத்தோட தலைவன் சொல்லுது, அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்க, ஒரே ஒரு செகண்ட், ட்ரைனேஜ் சிஸ்டம் ஓப்பன் ஆகிடும், அப்புறம் நாங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை, நீங்களே போய் ரீச் ஆகிடுவீங்கன்னு சொல்லி முடிச்ச மறுக்கணும் ட்ரைனேஜ் பைப்புக்குள்ளே தண்ணி ஓப்பன் ஆயிடுச்சு. நார்மலாக நடந்து போயிருந்தாங்கன்னா வெளியே போகிறதுக்கு 4 மணி நேரம் ஆயிருந்திருக்கும். 4 நிமிஷத்தில் தண்ணியோட தண்ணியை அடிச்சுட்டு போய் எக்ஸாஸ்ட் வழியாக ஏரில் எஜெக்ட் ஆகி பறந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டோட எலிவேட்டரில் வந்து விழுறாங்க. என்னடா அது ஏரில் பறந்து இவ்வளோ ஹைட்டில் வந்து நிற்கிறமேனு கோலா கையை வச்சுன்னு சும்மா இல்லாமல் லிஃப்ட் பண்ணுற பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் கண்ட்ரோல் இல்லாமல் கண்ணாபின்னான்னு ஒரு வழியாக கீழே வந்து சேர்ந்துட்டாங்க. ஒரு பக்கம் இதுங்களை பிடிக்கிறதுக்காக சிட்டி முழுக்க அப்பனும் புள்ளையும் சேர்ந்து தேடிட்டு இருக்கும்போது தான் தற்செயலா அதுங்கெல்லாம் லெஃப்ட்ல மாட்டி தத்தளிச்சிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அந்த பையனோட அப்பங்கார அதுங்களை ரீச் பண்றதுக்காக ஒரு பெரிய கயிறு எடுத்து போட்டு கிட்ட போக முயற்சி பண்ணா, ஆனா பிளான் ஃபெயிலியர் ஆயிடுது. காரணம் அதுக்குள்ள அதுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க துரத்திட்டு வராங்கன்னு. ஸோ தந்திரமா செயல்பட்டு ஒரு லேடியோட பாடியில ஒளிஞ்சு மறைஞ்சு கிடைச்ச சின்ன கேப்ல ஒரு கார்ல பூந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதை கண்டதும் அந்த பையனோட அப்பங்கார, மகனே சரி விட்டு சொல்லடா, போய் தொலைது, இதுக்கு மேல எங்கடா அதுங்களை பிடிக்கிறதுன்னு லைட்டா சோர்வானதை கண்டு, அப்பா அப்படியெல்லாம் விட முடியாது, இந்த இப்போ அதுங்கெல்லாம் எங்க போயிட்டு இருக்குன்றத கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். அதுங்க போன வண்டியோட நம்பர் பிளேட்டை வச்சு லொகேஷனு அதுங்க தப்பிச்சு போக பயன்படுத்தின கார் ஒரு ஸ்கூல் கிட்ட கொண்டு வந்து விடுது. தென் அப்படியே அங்குள்ள சயின்ஸ் லெபார்டரிக்குள்ள வராங்க. பார்த்தா 2 தவளைங்க உயிரோட தனித்தனியா கண்ணாடி பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. பூச்சிகளை சாப்பிட்டு துப்பிட்டு இருக்கும்போது அதுல சிலது கோலாவோட மூஞ்சிக்கிட்ட வந்து மொச்சிட்டு இருந்தது. உடனே நாக்க விட்டு பூச்சை பிடிக்கிறன்ற பேர்ல அதோட வாயில இருந்த ஜொல்லுனால அவனை நனைச்சு விட்டுருச்சு. அதுக்கப்புறம் அந்த தவளைங்க சொல்லுது, நீங்க ஏதோ பிரச்சனை மாட்டிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு உதவி பண்ணணும்னு ஆசை தான், ஆனா எனக்கு நீங்க ஃபர்ஸ்ட் உதவி பண்ணீங்கன்னா மேற்கொண்டு என்னால முடிஞ்ச உதவி உங்களுக்கு கண்டிப்பா நான் செய்யறேன்னு. சரின்னுட்டு பாம்பு என்ன பண்ணுது, இவன் அந்த 2 தவளைகளும் ரொம்ப பாய்சனஸ்னு பக்கத்துல இருந்த பள்ளி சொல்லியுமே எப்படியாவது இந்த தவளைங்க மூலமாவது நமக்கு உதவி கிடைச்சிடாதான்னு தப்பிக்க வச்சு தனியா இருந்த 2 தவளைகளையும் ஒன்று சேர வச்சிருச்சு. நீங்க பண்ண உதவியை வாழ்க்கை பூரா மறக்க மாட்டோம், அதுக்கான ஒரு சின்ன ரெக்ரெட்டா நீங்க தேடி போக வேண்டிய இடத்துக்கான பஸ் நீங்க பாக்குறீங்களா அந்த சின்ன பசங்க அவங்க போற பஸ்ல ஏறிக்கோங்க, அது நேரா நீங்க போக வேண்டிய மலைக்கு தான் கொண்டு போகும்னு சொல்லிடுதுங்க. சரின்ட்டு அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி பஸ்ல ஒரு வழியா ஏறிட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த ஜூக்கேப்பரும் அவனோட பையனும் சேர்ந்து ரெஸ்டே விடாம லொகேஷனை கண்டுபிடிச்சு பின்னாடி துரத்திட்டு வந்துட்டு இருக்கானுங்க. அதுங்களை பிடிக்கிறதுக்காக அப்பங்கார பையன்கிட்ட வண்டி கொடுத்து டிரைவ் பண்ண சொல்லிட்டு ட்ராங்குலைசர் கன்னோட தரமான ஷாட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பட் மலை ஏறிட்டு இருந்ததுனால கிளியர் ஷாட் கிடைக்கல. தொடர்ந்து வேகமா வண்டியை ஓட்டி ஒரு கட்டத்துல வழி மறிச்சு ஸ்கூல் பஸ் நிறுத்திடுறாங்க. ஒன்ஸ் அவன் பஸ்ஸுக்குள்ள வந்ததும் இதுங்கெல்லாம் வசமா மாட்டிக்கிச்சுங்க, தப்பிச்சு போக வழி இல்லாம. அப்ப அந்த பஸ்ல இருந்த ஒரு சின்ன பொண்ணு தான் ஜூக்கிப்பர் கிட்ட இருந்து அந்த உயிரினங்களை காப்பாத்துறதுக்காக அவ உட்காந்துட்டு இருந்த சீட்டுக்கு பின்னாடி அதுங்களை மறைச்சு வச்சு சந்தேகம் வராதபடி அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க வச்சிட்டா. ஆனா ஒரு கட்டத்துல மயக்கத்துல இருந்த கோலாவை காப்பாத்த போன கேப்ல எதிர்பாராத விதமா மறுபடியும் அதே ஜூக்கிப்பர் கண்ணில் சிக்கி துரதிருஷ்டவசமா அந்த பாம்பை மட்டும் அந்த ஆள்கிட்ட வசமா மாட்டிக்கிச்சு. உலகத்தோட மோஸ்ட் பாய்சனஸ் ஸ்னேக்ன்றதுனால எங்க கடிச்சிடுமோன்னு உடனடியா அதுக்கு மயக்க ஊசி போட பாக்குறான். அதுக்குள்ள இதை கண்ட கோலா என்ன பண்ணுது, சுறா சொல்லி கொடுத்த அதே சீக்ரெட் கோடை மறுபடியும் யூஸ் பண்ணி உதவி கேக்குது. ஒன்ஸ் அந்த பாஸ்வேர்டை கேட்டதும் எங்க இருந்து வந்துச்சுங்களோ தெரியல, 2 விலங்கு காட்டுல இருந்து வெறி கொண்டு வேகமா ஓடி வந்து ஜூக்கிப்பர் அட்டாக் பண்ணி அவங்க கிட்ட இருந்து அந்த பாம்பை தப்பிக்க வச்சிருச்சுங்க. கூடவே குழியில மாட்டியிருந்த மற்ற உயிரினங்களையும் சேஃபா காப்பாத்தி விட்டுருச்சுங்க. ஒரு சில நிமிஷத்திலே தாக்குதல் எதிர்கொள்ள முடியாம ஜூக்கிப்பரும் தப்பிச்சா போதுன்னு அந்த அனிமல்ஸ் கிட்ட இருந்து தலை தெறிக்க ஓடி வந்துட்டான். களைப்பா இருந்த அப்பங்காரனுக்கு பையன் தான் தண்ணி கொடுத்து தாகத்தை தீர்த்து, சரி விடுங்கப்பா, இந்த முறை தப்பிச்சிருச்சிங்க, ஆனா அடுத்த முறை நம்ம வேற ஒரு யோசனையோட தான் இதுங்களை எதிர்கொள்ளணும்னு அடுத்த திட்டத்துக்கு தயாராகிறாங்க. ஒரு பக்கம் ஒரு வழியா தப்பிச்சு வந்த அந்த உயிரினங்க மறுபடியும் அவனுக்கு நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எப்படியாவது நம்மளோட இடத்த கண்டுபிடிச்சு போயாகணும் சீக்ரெட் ஏஜென்சியோட பாஸ்கோடை யூஸ் பண்ணி தான் இடையில அதுல மெம்பரா இருக்கிற வெவ்வேறு விதமான விலங்குகளோட உதவினால ஆபத்து நிறைஞ்சிருக்கிற அடுத்தடுத்த பகுதியை கடந்து போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஜூக்கிப்பரும் அவனோட பையனும் கடைசி போருக்கு ஆயத்தமாயிட்டாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த முறை என் கிட்ட இருந்து அதுங்களால தப்பிக்கவே முடியாதுன்னு. ஏன்னா இந்த முறை அவன் போட்டிருக்கிற கெட்டப்பும் கூட இருக்கிற செட்டப்பும் பெரிய பெரிய விலங்குகளை ஹண்ட் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி மெத்தடை இப்ப இதுங்களுக்கே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் தெரியாம அந்த அன்னைக்கு அந்த பாம்பு தூங்க போறதுக்கு முன்னாடி அண்ணா அந்த விட்டத்தை பார்த்த கணக்கா கோலாவை கூப்பிட்டு சொல்லுது, ஆமா என்னடா வாழ்க்குது, ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஓடிட்டே இருக்கேன், இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, நான் பிறந்த முட்டையில இருந்து வெளியே கூட வரல, என்னோட ஹிஸ்டரியே ஒரு கழுகோட கேப்சர்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருந்திருக்கு, தெரிஞ்சோ தெரியாமலையோ தப்பு பிழைச்சு கடைசியா ஒரு மனுஷங்கிட்ட வந்து சிக்கிந்திருக்கிறேன். ஆனா அந்த அன்னைக்கு அந்த ஆளோட முகத்தை சரியா பார்க்க முடியல, சொல்ல போனா அந்த மனுஷன் அந்த அன்னைக்கு என்ன காப்பாத்தலன்னா நான் இந்த நிலைமைக்கு நான் உங்க கூட இருந்திருக்க கூட முடியாதுன்னு ரொம்ப நாளா அதோட மனசுல இருந்த ரகசியமான விஷயத்த கோலா கிட்ட எடுத்து சொல்லி, சாரி ரொம்ப நேரமா என்னோட கதையை சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு எதுவும் இந்த மாதிரி சொல்லிக்கிற அளவுக்கு கதை எதுவும் இல்லையானது. பதிலுக்கு கோலா, பிறந்ததுல இருந்து நான் என்னோட அப்பா அம்மாவை பார்த்ததே இல்லை, அப்புறம் வேற என்னத்த சொல்லன்னு சிம்பிளா 2 வாரத்துல கதையை முடிச்சு விட்டுருச்சு. அதன் அடுத்த நாள் காலையில மறுபடியும் அவங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து காட்டுக்குள்ள போயிட்டு இருந்தபோது அங்க அந்த கோலாவோட இனத்தை சேர்ந்த நிறைய விலங்குங்க ஒன்னா ஒரு இடத்துல இருந்ததை பார்த்ததும் இவனுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. அப்பாடா ஒரு வழி என்னோட குடும்பத்தை நான் கண்டுபிடிச்சுன்னு நினைக்கிறேன், இதுக்கு மேல நான் உங்க கூட வந்து என்ன பண்ண போறேன், பார்த்து பத்திரமா ஒவ்வொருத்தரும் உங்களோட இடத்துக்கு போய் சேர்ந்துருங்கன்னு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டா. இதை கண்டு அதுங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. சரி ஓகே, என்னதான் இருந்தாலும் இந்த சுதந்திரமான உலகத்துல அது அவனோட முடிவு, நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்லைன்னு அகைன் அதுங்களோட பயணத்தை தொடர்ந்து போயிட்டு இருக்குங்க.
நெடுந்தூர பயணத்துக்கு பின்னாடி அதுங்க அவளோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தா அவங்க வந்து சேர வேண்டிய இடத்துக்கு ஃபைனலாக வந்தும் சேர்ந்துடுறாங்க. அங்கே அந்த மலைகள்லையும் பாறைகளிலும் அதுங்களோட இனத்தை சேர்ந்த எக்கச்சக்கமான ஊர்வனங்களும் இருக்கிறது கவனிக்கிறாங்க. பரவாயில்லையே, எல்லாம் சிறப்பாக முடிஞ்சது, நம்மளும் நம்மளோட இருப்பிடத்துக்கிட்ட வந்துட்டோம்னு இவங்க நினைச்சிட்டு இருந்த தருணத்தில் தான் படத்தோட வில்லனான அந்த ஜூகீப்பர் என்ட்ரி கொடுத்து வரான். ஒன்று இதுங்களை உயிரோட பிடிச்சிட்டு போகணும், இல்லைனா கொன்று எரிச்சிட்டு போகணும்னு. ஜுராசிக் வேர்ல்டில் வெலாசிராப்டர் பிடிக்கிறதுக்கு கூட இவ்வளோ ஃபோர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. இந்த நாள் பூச்சி புழுவை பிடிக்கிறதுக்கு ஃபுல் பொட்டன்ஷியலோட வந்தாலும் சுற்றி வளைச்சு ட்ராப் பண்ணதில் பாம்பை தவிர மற்ற எல்லாத்தையும் கண்ணாடி பெட்டிக்குள்ளே பிடிச்சி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போதான் இதுக்கு நடுவில் அந்த பாம்புக்கும் சின்ன பையனுக்கும் இடையில ஒரு சின்ன மோதல் ஏற்படுது. அப்போ 2 பேருமே மாற்றி மாற்றி பார்த்து பயந்துக்கிட்டாங்க. அப்போதான் அந்த குட்டி பையன் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறான். அதுவோ உலகத்தோட மோஸ்ட் வெனமஸ் ஸ்னேக் அப்படி இருந்தும் அது நம்மளை கொத்துறதுக்கான வாய்ப்பு கிடைச்சு அதை பண்ணாமல் நம்மளை மாதிரியே பயப்படுதுன்னு அதோட நல்ல குணத்தை புரிஞ்சு அவன் திருந்திட்டான். ஆனால் அவன் உசிப்பி விட்டு அவனோட அப்பங்காரன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸை கடத்தி கொண்டு போகிறாங்களே, அவங்கள எப்படியாவது காப்பாற்றி ஆகணுமேனு அந்த பாம்பு என்ன பண்ணுது, அந்த மலையில் உள்ள அத்தனை உயிரினங்ககிட்டையும் உதவி கேட்குது. ஆனால் எந்த ஒரு ஊர்வனமும் உதவிக்காக முன்னெடுத்து வரல. ஃபார்ச்சுனேட்லி அப்போ தான் கோலா என்ட்ரி கொடுத்து, ஆமாம் அதான் நான் இருக்கும்போது அப்புறம் எதுக்கு அதுங்களை கூப்பிட்டு கெஞ்சிட்டு இருக்க, நம்மளோட நண்பர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்குன்னு பிளான் போட்டு ஒரு பெரிய ஃபயர் ட்ரக் எடுத்துக்கிட்டு வேகமாக ஜூகீப்பர் தன்னோட ஃப்ரெண்ட்ஸை கடத்தி கொண்டு போகிற வண்டியை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. முழு வில்லனாவே மாறிட்டு அதுங்களை முடிச்சு கட்டி தீரணும்னு. இந்த விஷயம் தெரிஞ்ச ஜூகீப்பர் வசமாக வந்து மாட்டினீங்கடா இன்னைக்கு முடிச்சு விட்றேன்டான்னு கையில் கன்னோட ரன்னிங்லேயே இதுங்களை எதிர்த்து ஷூட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அந்த எல்லா கஷ்டத்தையும் தாண்டி பாம்பும் கோலாவும் சேர்ந்து இனிஷியலாக கண்ணாடி பெட்டிக்குள்ள இருந்து அவங்களோட நண்பர்களை காப்பாற்றிட்டாங்க. ஆனால் ஜூகீப்பரோட தாக்குதல்லேருந்து அவங்களோட தப்பிக்கவே முடியல. அப்போ தான் இதுங்க உதவி கேட்ட அந்த விலங்குகளுக்கு மனசாட்சி ஒத்துக்கலை போல. அதுங்கெல்லாம் ஒரு படையாக திரண்டு ஆந்தி வேலையை வில்லனை வழிமறிச்சு ட்ராப் பண்ணி கடைசியாக ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் பண்ணிட்டு இருக்கிறது தப்புன்னு அவனையே உணர வச்சு ஃபைனலாக அந்த ஆளையும் நீ பண்ணிட்டு இருக்கிறது தப்புன்னு சொல்லி திருந்த வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கோலா பாம்பு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அதே மலையில் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு சர்ப்ரைஸோட. அது என்னன்னா, எந்த ஒரு முதலையே ஆரம்பத்தில் ஜூவிலேருந்து அந்த ஜூகீப்பர் பிடிச்சி கொண்டு போனாரோ அதே முதலையை கொண்டு வந்து இவங்களோட இடத்துல விட்டுறாரு. அப்போ தான் இன்னொரு சீக்ரெட் ரிவீல் ஆகுது. இடையில சுறாவும் மற்ற ஒவ்வொரு விலங்குகளும் நாங்கள்லாம் ஒரு சீக்ரெட் அக்லி சொசைட்டியில் மெம்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்துச்சிங்களோ, அந்த மெம்பர்களுக்கெல்லாம் ஹெட்டே இந்த முதல்ல தானாமா. அதுதான் அந்த சீக்ரெட் அக்லி சொசைட்டியை உருவாக்க வச்சாமான்னு சொல்லி கதையை முடிக்க இதோட படம் முடிஞ்சுது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வன்ஸில் சந்திக்கிறேன். Until then, bye bye. Don't forget to subscribe channel Was on Voiceover. See you guys.